அக்கா எப்பக்கா கேப்பீங்க? 8:10க்கு கேக்குறேம்மா. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருமா வந்திருக்கீங்க? என்னதுக்கா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். சரி, ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. தெரியலக்கா. தெரியுதுக்கா. தெரியுதுக்கா. ஓகேம்மா, 8th சாப்டர் படிச்சிட்டீங்களா? யார் A டீமா இருக்கீங்க? டான்ல எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே. டான்ல 9 பேர் இருக்கீங்களா? ஓகே. ஓகேம்மா. அப்புறம் அக்கா எனக்கு ஸ்கிரீன் தெரியல. புரியலம்மா. ஸ்கிரீன் தெரியலக்கா எனக்கு. ஸ்கிரீன் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியுதேம்மா. எனக்கு மட்டும் தெரியலக்கா. ஒரு டைம் லெஃப்ட் ரைட் உள்ள வாங்க. ஓகேக்கா. ஓகே. யார் இப்போ A டீமா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களா? சரி. B டீம்? நாங்க இருக்கோம்க்கா. ஓகேம்மா. C டீம் டான்ல உள்ளவங்க இருக்கீங்களா? C டீம் டான்ல உள்ளவங்க வருங்க. ஓகே. நேற்று டெஸ்ட் எழுதினவங்களுக்குலாம் கரெக்ஷன் பண்ணி அனுப்புன பாத்தீங்களா? தேஜாஸ்ரீ மட்டும் இன்னைக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் இன்னும் கரெக்ஷன் பண்ணல. பாக்கி எல்லாரதும் கரெக்ஷன் பண்ணிட்டேன். எல்லாருமே நல்லா எழுதிருக்கீங்க. நிறைய கொஸ்டின் வந்து அதாவது 5 மார்க் வந்து எல்லாமே அட்டென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். 2 மட்டும் அட்டென்ட் பண்ணிருந்தீங்க. அக்கா நேத்து என்கிட்ட ரீசார்ஜ் இல்லக்கா. இல்லைன்னா நேத்து நான் எழுதி அனுப்பியிருப்பேன். நேத்து என்கிட்ட ரீசார்ஜ் இல்லை. இன்னைக்கு தாங்க போட்டு விட்டாங்க அப்பா. கொஸ்டின் பார்த்தாச்சா? எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய பேருக்கு மந்த்லி மீட்டிங் போயிட்டு இருக்கு. சாரி, மந்த்லி எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து கிளாஸ் 1 hour முடிஞ்சவங்க அட்டென்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஏன்னா கிளாஸ் நீங்க வரலைன்னா உங்களுக்கு தான் மிஸ் ஆயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ மட்டும் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணிருங்கம்மா. சரியா? ஓகே. ஏன்னா இப்போ வந்து எல்லா ஸ்கூலுக்கும் நடக்கல. ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னா ஒருத்தவங்களுக்கு நடக்காம கூட இருக்கு. அப்போ வந்து நம்ம ஒருத்தவங்களுக்காக எல்லாருக்கும் லீவ் கொடுக்க முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா மந்த்லி எக்ஸாம் தான், போர்ஷன் கம்மியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ வந்து கொஞ்சம் அட்டென்ட் பண்ணிருங்க. ஓகேம்மா. ஓகே. இப்போ எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம். A டீம் சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம், நான் இதை இமெயில் மட்டும் போட்டுக்கிறேன். A டீம் யாருமா? இங்க உள்ளவங்க. B டீம் யாருன்னா மத்தவங்க எல்லாருமே C டீம் டான்ல உள்ளவங்க. ஓகேக்கா. ஓகே. A டீம் சொல்லுங்க. ஓகேக்கா. B டீம் சொல்லுங்க. B டீம் சொல்லுங்க. செகண்ட்க்கா. செகண்டுக்கா. செகண்ட்க்கா. செகண்ட். ஓகே. C டீம். தேர்ட் ஒன்க்கா. தேர்ட் ஒன்க்கா. ஓகே. A டீம். தேர்டுக்கா. A டீம், சாரி B டீம். செகண்ட்க்கா. செகண்ட்க்கா.
ஓகே. சி டீம். Fourth one கா. பி டீம். பி டீம் சொல்லுங்கம்மா. Second கா. First கா. புனிதா ஐடியில இருக்கிறது யாரு? கவிதா கா. ஓகே. தனா ஐடியில எத்தனை பேர்மா இருக்கீங்க? மேம் நான் சாலை மறைக்குளத்துல இருந்து இன்சார்ஜ் மேம். ஓகே ஓகே மேம். ஒரு பொண்ணு ஸ்டூடண்ட்ஸ் அட்டன் அங்க யாரும் பண்றாங்க. இல்லைங்களா? ஒரு பொண்ணு அட்டன் பண்ண ஓகே மேம். சொல்லியிருந்தேன். அதான் அட்டன் பண்றாங்களான்னு பாக்குறதுக்காக வந்தேன். அட்டன் பண்றாங்க மேம். ஓகே ஓகே மேம். அர்ஜுன் ஐடியில இருக்காங்களே அவங்களா மேம்? ஆமாங்க மேம். இன்னைக்கு தான் புதுசா ஓகே சேர்ந்திருக்காங்க. ஓகே மேம். சரிங்க. நீங்க ஒரே ஒரு நிமிஷம். என்னப்பா ஆன்சரு? ஓகே ஓகே. ஏ டீம் சொல்லுங்க. Second கா. பி டீம். Third கா. தேர்டுக்கா. சி டீம். செகண்டா? ஃபர்ஸ்ட் கரெக்டாமா? கரெக்ட்க்கா. ஏ டீம். ஃபர்ஸ்ட்க்கா. படிச்சிட்டீங்களா? பி டீம். Second கா. செகண்ட்க்கா. Second கா. என்னைக்கு தான் சொல்லுங்க. சி டீம். ஓகே. எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? நாளைக்கு அப்ப ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சிடலாமா? வைக்கலாம்க்கா. 8 சாப்டர் மொத்தமா படிச்சுட்டு வரீங்களா? ஓகே. எனக்கு என்ன ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுன்றீங்கன்னா கிளாப் பண்ணிக்கோங்கம்மா. வெரி குட். இதே மாதிரி எல்லா சாப்டர்லயுமே எடுக்கணும். நாளைக்கு எனக்கு கிராஃப் ஜியோமெட்ரி பாத்து வரீங்களாமா? ஓகேக்கா. ஓகே. கிராஃப் ஜியோமெட்ரி 1 மார்க். கொஞ்சம் பாத்து வந்தீங்கன்னா ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே. அன்னைக்கு லாஸ்டா என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? 6வது சம். ஹோம்வொர்க் எதுவும் கொடுத்திருந்தனா? டெஸ்ட்ல புரியல. கொடுத்திருந்தமா? 3, 4 கொடுத்திருந்தல. அப்போ நீங்க போடலையா? ஹோம்வொர்க் கொடுத்தேன்னு சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. சரிக்கா கிடையாது. போட்டீங்களா இல்லையா? சரி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். நீங்க உங்களோட டெஸ்ட் இதை மட்டும் நான் கொஞ்சம் ரிவ்யூ சொல்றேன், யார் யார் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு. ஓகேக்கா. தரண்யா இருக்கீங்களாமா? தரண்யா இல்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் எக்ஸாம் ஆரம்பிச்சதுனால நிறைய பேர் காணும்னு நினைக்கிறேன். கவிதா, உங்க ஸ்கூல்ல எக்ஸாமா? ஆமாங்கா. ஓகே ஓகே. மேக்ஸ் எப்படி பண்ணீங்க?
நல்லாதான்க்கா பண்ணேன். சென்டம் எடுப்பீங்களா? இங்க வந்து ஒருத்தவங்க சென்டம் எடுப்பேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸாம்ல. கன்ஃபார்மா கன்ஃபார்மா எடுப்பாங்களாம் அப்படி சொல்லிருக்காங்க. அதுக்கு பேர் தான் சேலஞ்ச். நாளை கழிச்சு எங்களுக்கு குறைச்ச புதன்கிழமை. அப்போ நீங்க சென்டம் எடுக்கிறீங்களா? ஓகே. அக்கா இன்னைக்கு எப்போ மேக்ஸ் எக்ஸாம்க்கா? எப்படி எழுதுனீங்க? ஷேர் பண்றேங்க. சூப்பரா எழுதிருக்கீங்களா? ஆமாக்கா. எல்லாருமே உங்க கொஸ்டின் பேப்பர்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். மேக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா கொஸ்டின் பேப்பருமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேக்கா நான் அனுப்புறேன்க்கா. சரி. அடிச்சு எழுதினவங்களுக்கு மார்க் குறைச்சிருக்கேன். எதுக்கு அடிச்சு எழுதுறீங்க? ஒருத்தவங்க மட்டும் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலையாமா டான்ல? யாரோ ஒருத்தவங்க மட்டும் அட்டென்ட் பண்ணல. மேடம் டான்ல சாயந்தரம் டெஸ்ட் எழுதுனாங்க. புரியல சார். நேத்து சாயந்தரம் டெஸ்ட் எழுதுனாங்க. அதுல வந்து ஒரு பொண்ணு தவிர்த்து மத்த எல்லாருமே வந்து பேப்பரை வந்து வெறும் பேப்பரை கொடுத்தாங்க. ஒரு சம்மோ இல்ல 2 சம்மோ தான் எழுதி கொடுத்தாங்க. ஓகே சார். டெஸ்ட் வச்சு இந்த மார்க் எடுத்திருக்காங்க மறுபடியும். ஓகே ஓகே சார். எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்களேன்னு பார்த்தேன் நானு. அவங்க படிக்க நேரம் கொடுத்து வந்து நிறைய பேர் நிறைய சம் வந்து ஓகே ஓகே சார். ஏமா சம் எதுவும் பாக்கலையா நீங்க? நம்ம நடத்தின போர்ஷன் தானே உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஸ்கூல்ல இந்த போர்ஷன் கண்டிப்பா முடிச்சிட்டாங்களா ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல? வந்தாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப நான் நடத்துறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதுக்கா. அப்படியே போட மாட்டேங்கிறீங்க. புரியுது, நீங்க நடத்தும் போது புரியுது, அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கும்போது புரிய மாட்டேங்குதுன்றாங்க. அப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்ல அன்னன்னைக்கு. நீங்க அப்போ ஹோம்வொர்க் கரெக்டா பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் என்ன சார்? ரிவைஸ் பண்ணி பார்க்க மாட்டேன்றாங்க. மறுபடியும் திரும்ப எப்பயும் நடத்துனதை பார்க்க மாட்டேன்றாங்க. உங்க ஸ்கூல்ல நடத்தும் போதுதான் நீங்க ரிவிஷன் பாப்பீங்கன்னா நீங்க அதுக்குள்ள இதை மறந்தே போயிருவீங்க. அன்னன்னைக்கு நடத்துறத ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்குதான் ஹோம்ஒர்க்ன்றது. நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ அதே மாடல் சம் தான் ஒண்ணு கொடுக்குறோம். அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி போட்டாதானே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன். இந்த இந்த பேர் என்ன, நேரம் கணக்கு அதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே வருது. ஒரு 4-5 சம்மு இதுல தான் வருதுன்னே நான் சொல்லியிருக்கேன். அப்போ இம்பார்ட்டன்டா நீங்க அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்கணும்ல. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நார்மல் டிவிஷன் தான். அதுலயே ஆன்சர் வந்துருது நமக்கு. நான் என்ன நினைச்சேன், நீங்க எல்லாருமே நல்லா போட்டிருக்கீங்க, சரி நம்ம அப்ரிஷியேட்டே பண்ணலையே, சரி யாரெல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலான்னு பார்த்தா நீங்க எல்லாருமே ரீடெஸ்ட்ல தான் இந்த நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. நேத்து ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல கூட நான் வந்து உங்களை தான் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொன்னேன் நானு. உங்க நம்பிக்கையை காப்பாத்துறோங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, எல்லா வருஷமே டான்ல இந்த மாதிரி சொல்றீங்க. எனக்கே ரொம்ப நம்பிக்கையா தான் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா சென்டம் எடுத்துருவீங்க அந்த மாதிரி எய்ம் பண்ணும்போது மார்க் பார்த்தா கடைசியில ரொம்ப லோவா எடுக்கிறீங்க. கண்டிப்பா காப்பாத்திடுங்க நம்பிக்கைய. இந்த டைம் நீங்க படிக்கிறது பார்த்தே நான் 2-3 பேர் நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு நான் நினைச்சு வச்சிருந்தேன். புரியலப்பா. அப்போ இப்போ வரைக்கும் படிச்ச போர்ஷன்ஸ் எல்லாம் இப்போ மறந்துட்டீங்களா இல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களா? போட்டு பாருங்கப்பா. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க போட்டு பாக்குறீங்களோ அவ்வளவு மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 நோட்டாவது நீங்க காலி பண்ணிருக்கணும், போட்டு பார்த்து மட்டுமே. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு பாருங்கப்பா. ஒரு சம்முக்குமே எக்ஸாம்பிள் மாடல் சம் இருக்கு. கிளாஸோட ரெக்கார்டுமே அந்த யூடியூப்ல நான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். டவுட்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். இத்தனை நாள் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். முதல் நாள் நடத்தின சம்ல யாராவது ஒருத்தவங்க டவுட் அடுத்த நாள் கேட்டிருக்கீங்களா? இல்ல நான் ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்த சம்லையாவது அட்லீஸ்ட் டவுட் கேட்டிருக்கீங்களா? போட்டு பார்க்காமலே வந்துட்டு இதை சொல்லி கொடுங்க கான்வேனா சொல்லிருக்கீங்க. போட்டு பார்த்துட்டு அக்கா இந்த ஸ்டெப்புக்கு மேல வரலன்னு யாருமே இது வரைக்கும் கேட்டது கிடையாது. இங்க உள்ளவங்களையும் தான் சேர்த்து சொல்றேன்.
டான்ல உள்ளவங்க மட்டும் சொல்ல, நான் எல்லாருக்குமே காமனா தான் சொல்றேன். நீங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பீங்கன்ற ஒரு ஒப்பீனியன் எனக்கு இருக்கு. அது எல்லாமே நீங்க தான் காப்பாத்தணும். சரிக்கா. ஓகே. ஒரு டீச்சர் வந்து எவ்வளவுதான் பெஸ்டா வந்து பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கையில தாம்மா இருக்கு. இதுல 7th சம் கேட்டிருந்தாங்கக்கா. கிழமை சம்மு, டேட் சம்மு நான் கம்பல்சரி வரும்னு சொல்லியிருக்கேமா. அதனால நீங்க பாத்துக்கலாம் தாராளமா. கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே ஒரு சம்மாது வரும். அதுக்கு ஆன்சர் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைக்கா. வெள்ளிக்கிழமை வருது. பரவாயில்ல, இந்த டைம் நீங்க நான் அது இன்னும் சொல்லி கொடுக்கல, அதனால நான் எதுவும் கேட்டுக்கல. நெக்ஸ்ட் டைம் நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அது நீங்க தான் கவனிக்கணும்னு நினைப்பேன். ஓகே, சம் படிக்குமா? 7th சம் படிங்க, சவுண்டா படிங்க. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? தமிழ்ல படிங்கம்மா. இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாள்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? ஓகே, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு. நாட்கள் ரிலேட்டடா வந்துருச்சுன்னா, அதாவது நாட்கள், வீக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து 7ஆல தான் டிவைட் பண்ணணும். 45 நீங்க 7ஆல டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிளா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, 45 நாளுக்கு அப்புறம் அப்படின்னா இதே 7 டேஸ் திருப்பி ரிப்பீட் ஆகி வருமா? இதே 7 டேஸ் தான் திருப்பி 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 ரிப்பீட் ஆகி வரும். அதனாலதான் நம்ம 7ஆல டிவைட் பண்றோம். இது மாதிரி நான் உங்களுக்கு சொன்னா புரியுதான்னு தெரியல. மட்டுவோட பேசிக் கான்செப்டே என்னன்னா, மாடுலோ அதோட பேசிக் கான்செப்டே என்னன்னா, இப்போ 45 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 45 கான்குருவென்ட், இங்க எக்ஸ் இருக்கு, மாட் 7, இப்படிதான் நீங்க வந்து இதை எழுதுவீங்க. ஓகேவா? 45 7ஆல வகுக்க போறீங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு சொல்லல. நானு இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த 7 வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்குமா ஒன்ல. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை, 7 நாளுக்கு அப்புறம் 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் திருப்பி என்ன கிழமை வரும்? அதே திங்கட்கிழமை வரும். ஓகே, திருப்பி அதே மாதிரி இன்னொரு 8 நாள், அதாவது 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் வந்தா திருப்பி என்ன கிழமை வரும்? அதே திங்கட்கிழமை வரும். அதேதான் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இப்ப 7 7 14, நான் 15வது நாள் என்ன கிழமை வரும்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. 7 7 ரிப்பீட் ஆகி திருப்பி அதே கிழமை வந்துருச்சா? ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அது அடுத்த நாள் திங்களுக்கு அடுத்ததுன்னா செவ்வாய். அதுதான் ஆன்சர். இப்படி ரிப்பீட் ஆகுறது தான் இந்த மாடலோட கான்செப்டே. நீங்க அவ்வளவுலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த 45 7ஆல டிவைட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. அது பிறகு அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமையில இருந்து அடுத்தடுத்த நாள் கவுண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? போடலாமா? ஒரு ஈஸியான சம்மு. இதெல்லாம் கேட்பாங்க, இந்த 5 6 7 இந்த சம்மு. அது மாதிரி எக்ஸாம்பிளையும் சம் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. பாருங்க. ஓகே, அங்க என்ன கொடுத்திருந்தாங்களோ அதை நம்ம கான்செப்ட் வைஸ் எழுதிக்கலாம். என்னமா அங்க கொடுத்திருந்தாங்க? 45 நாளா? 45 இந்த ஸ்டெப் எல்லாருமே போடணும். எக்ஸ் மாட் இதை எழுதினாதான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. டைரக்டா டிவிஷன் வந்து சின்ன பிள்ளைங்க போடுறது, நீங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது, 10th ஸ்டாண்டர்ட். அதனால நீங்க வந்து இது மாதிரி எழுதணும். 7ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 45 45 உங்க எல்லாருக்குமே 7ஆல வகுக்க தெரியும். எத்தனை டைமா போகும்? 6 டைம்க்கா. பேலன்ஸ் 3க்கா. இன்னைக்கு வந்து என்ன கிழமை? சரி, ஃபர்ஸ்ட் நான் சண்டே மண்டே எழுதிட்டுமா? சண்டே, மண்டே,
டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, திருப்பி சண்டே போகும். இதுவே வந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அந்த மாதிரி ரிப்பீட் ஆகி போயிட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன கிழமையா? செவ்வாய்க்கிழமையா? செவ்வாய்க்கிழமை. அதுல இருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்தது 3, அதை இங்க எழுதிடுவோம். 45 கான்குருவன் 3 mod 7. 3 எழுதணுமா? அப்ப இங்க இந்த 1 2 3 அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். வெள்ளிக்கிழமை. அப்ப நீங்க சென்டென்ஸ் எழுதணும். என்னைக்கு மாமா வருவாங்களா? என்ன கேட்டுக்காங்க? 45 நாளுக்கு முன்னாடி மாமா முன்னாடியா? பிறகு வரும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கும் அப்படின்னு நீங்க எழுதணும். அவ்வளவுதான். ஈஸியான இதெல்லாம் 5 மார்க்ல கூட கேட்பாங்க. லக் இருந்ததுன்னா இந்த 5 மார்க்ல கூட வரும். ஏன்னா இது வந்து கான்செப்ட் பேஸ்டு சம். ஏன்னா எல்லாருமே கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்கன்றதுனால 5 மார்க்ல கூட கேட்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் சம் தான். இதுல யாருக்காவது டவுட் இருந்தா இப்பவே கேளுங்கம்மா. ஃபர்ஸ்ட் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு புரியுதுன்னா மத்தவங்க கேட்க கூடாதுன்னு அவசியம் கிடையாது. புரியலன்னா திருப்பி கேளுங்க. ஒரு சம்மே ஒரு நாளைக்கு ஒரு சம் நட்டினா கூட போதும் எனக்கு. எனக்கு வந்து சனிக்கிழமை சொல்லுங்கம்மா. கணக்கு போட்டேன். புரியலப்பா சார், புரியலமா. இத வந்து நான் வந்து ஒரு கோடு போட்டு இப்போ வந்து என்னன்னா இப்போ 6 வாரம் இருக்குன்னா அந்த 6 வாரத்தை ஒரு நீங்க போட்டிருக்கீங்கல்ல ஒண்ணு, அது மாதிரி போட்டுக்கிட்டேன். அது மாதிரி போட்டுக்கிட்டு மிச்சம் 3 நாள், அதனால 3 இது மாதிரி போட்டுக்கலாம். வேற மாதிரி போட்டுருக்கேன்க்கா. இது இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா இந்த கான்செப்ட்? இது உங்களுக்கு ஓகேவா? அந்த மாடல் நீங்க வச்சிருக்க மாடல் உங்களுக்கு ஓகேவா பாருங்க. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டுமே புரியுதுக்கா. ரெண்டுமே புரியுதா? அப்போ உங்க சாய்ஸ் தான். எது உங்களுக்கு ஈஸியோ அதை போடுங்கம்மா. ஓகேக்கா. புரியல. இது நம்ம என்ன சொல்லி இந்த சம் யாருக்கும் டவுட் இருக்கா? இதே திருப்பி போட சொன்னா போடுவீங்களா? மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்ணால பாத்தீங்கன்னா மார்க் கிடையாது. எல்லா சாப்டர் மாதிரி இது கிடையாது. சயின்ஸ்ல எடுத்து ஒரு கொஸ்டின் படிச்சீங்கன்னா அவ்வளவுதான். தப்போ ரைட்டோ நீங்க ஏதோ எழுதிருவீங்க. ஏன்னா அது தமிழ்ல தான் இருக்கு, போட்டுருவீங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்துட்டு நீங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா மறந்துடும். இதுக்கு ஒரே ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி சம் பார்த்துட்டு படுங்க. காலைல ஏஞ்ச உடனே அந்த சம்ம பாருங்க. பார்த்துட்டு அன்னைக்கு எப்போனாலும் நீங்க போட்டு பாருங்க, கரெக்ட் ஆன்சர் வரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க போட்டு பார்த்தாதாம்மா மார்க்கு. இப்போதைக்கு எனக்கு வந்து உங்க மேல இந்த எல்லா நம்பிக்கையுமே போயிருச்சு. நீங்க முதல்ல புரிஞ்சு கவனிக்கிறீங்களா புரியாம கவனிக்கிறீங்களா கூட எனக்கு இப்போ தெரியல. டெஸ்ட் வச்சாலும் எல்லாரும் எழுதி அனுப்ப மாட்டேங்கிறீங்க. இல்லைன்னா ஒரு 1 வீக் வேற யாராவது வச்சு நடத்த சொல்லட்டுமா? நான் வேணா வேற புதுசா யாராவது வந்து நடத்தினா வேணா நீங்க எல்லாம் படிக்கிறீங்களான்னு செக் பண்ணி பாப்போமா? இல்ல, என் கூட படிச்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மேத்ஸ் படிச்ச ஃப்ரெண்ட்ஸே நிறைய இருக்காங்க. வேணா மத்தவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்க. வேணாங்க்கா. அப்ப எல்லாருமே எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. மேத்ஸ்ல கண்டிப்பா 95 above எடுக்கிறோம். சென்டம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவது எடுக்கிறோம்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. ப்ராமிஸ் வந்து நான் வந்து இது வந்து சும்மா வார்த்தையா வச்சுக்க கூடாது. இது வந்து ஒரு பையன் வந்து இன்னொரு பையன் மேல தலையில போய் ப்ராமிஸ் பண்றான். சரி, ஓகே. அப்படின்னா எனக்கு வேண்டாம். நீங்க வந்து ஒழுங்கா மார்க் எடுங்கம்மா. எனக்காக படிக்க கூட வேணாம், உங்களுக்காக படிங்க, அவ்வளவுதான். இந்த சம்லாம் கேட்ட மாதிரி ஞாபகம் இல்ல, கேட்க கூட சான்ஸ் இருக்கு. இந்த சம் பாருங்க. எந்த ஒரு மிகை முழு எண் எண்ணிற்கும்
2n plus 6 into 9 power n ஆனது 7ஆல் வகுப்படும் என நிரூபிக்க. அதாவது உண்மையிலுமா ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த டேம் வந்து 7ஆல வகுப்படுமா, வகுப்படும் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. உங்களுக்கு இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குமா? ஃபர்ஸ்ட் நாங்க அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க எடுத்தோம். அப்ப வந்து நாங்க இது மாதிரி எல்லா சம்மையும் ஃபர்ஸ்ட் சொல்லியே கொடுக்க மாட்டேன். எது இம்பார்ட்டன்ட் சம்மோ அதை மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி வேணா பண்ணிடுவோமா? அப்படி கூட பண்ணிடலாமா? இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் நான் சொல்லி தரேன். பேலன்ஸ் வந்து நீங்க தான் படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகேக்கா. 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 அப்படி படிச்சா நான் சென்டம் எடுக்க முடியாது. வேணாங்க, இப்படியே இருக்கட்டும்க்கா. நான் இதுவே இருக்கட்டும்க்கா. சரி, நீங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் கிளாஸ் வாங்க. ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் 35க்கு சொல்லி கொடுத்துட்டேனா, இப்போ நான் வந்து எல்லா சமயமே கவர் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரிவிஷன் வருவோம். ஓகேவா? இது இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு டிசம்பருக்கு முன்னாடி நான் இதை முடிச்சிடுவேன் எல்லா போர்ஷனுமே. அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் சம் எல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே தானே? சரி, ஓகே. ஓகேமா, இந்த டேம் வந்து 7ஆல டிவைட் ஆகுமான்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. அந்த டேம் சொல்லுங்கம்மா. 2 power n சொல்லுங்க. 2 power n plus 6 into 9 power n. ஓகே. இப்போ ஒரு நம்பர் கொடுத்தாங்க, 25ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அது 7ஆல வகுப்படுமான்னு செக் பண்ண சொன்னா நம்ம மாடு போட்டு 7ஆல டிவைட் பண்ணி பாத்துருவோம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மளால செக் பண்றது கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா தனித்தனியா பிரிச்சு எழுதிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எல்லாம் வேணாம். இது எல்ஹெச்எஸ் எல்லாம் கிடையாது, எல்லாமே எல்ஹெச்எஸ் தான். ஃபர்ஸ்ட் லெட், அதாவது 2 power n-ஐ நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நான் இதை சும்மா எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு நான் இதுல வந்து பவர் n கூட நான் போடல. ஃபர்ஸ்ட் நான் 2ன்ற ஒரு நம்பரை எடுத்துக்கிறேன். இந்த நம்பரை நான் என்ன பண்ணி பார்க்க போறேன்னா 7ஆல வகுத்து பார்க்க போறேன். அதோட மீதி என்ன வருதுன்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். 2 7ஆல வகுக்க முடியுமா? முடியாது. ஆனா நான் வகுக்க போறேன். எப்படின்னு பாருங்க. 7ஆல 2 வகுக்கிறேன், போகாது. எத்தனை டைம் போகும்? அதனால போகாது, அதனால 0 தான் வரும். அதனால மீதி நமக்கு என்ன வந்துருது? 2 வந்துருது. அப்போ இங்க எழுதுறதுக்கு நமக்கு கண்டென்ட் இருக்கா? அதாவது எக்ஸ் பிளேஸ்ல நம்ம என்ன போட்டுக்கலாம்? 2 போட்டுக்கலாம். 2 கான்க்ருவென்ட், அதாவது மீதி நமக்கு வந்தது தானே இங்க எப்பவுமே போடுவோம். அத போட்டுக்கலாமா? போட்டுடலாம். அப்ப மீதி நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. ஆனா நமக்கு 2 power n வேணும் இல்லையா? இங்க நான் n ஆட் பண்ணா இங்கேயும் n ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது அப்படியே 1ன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இத மட்டும் நான் எடுத்துக்கிட்டோமா, 2 வந்து 7ஆல வகுத்து பார்த்தா 0 வந்தது, மீதி 2. ஓகே. அடுத்து இந்த பக்கம், இந்த பக்கத்தையும் நம்ம எடுத்தோனே எல்லாம் ஃபுல்லா போட முடியாது. 9 ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் 9 நான் என்ன பண்ண போறேன்? 9 மட்டும், இந்த 9 மட்டும் நான் எடுத்துக்கிறேமா. 9 மட்டும் எடுத்து நான் வந்து 7ஆல வகுத்து பார்க்க போறேன். 7ஆல வகுத்து பார்ப்போமா? 9 வந்து 7ஆல வகுக்கலாமா? எத்தனை டைம் போகும்? 1 டைம் போகும். பேலன்ஸ் எவ்வளவுமா? 2. இதுக்கும் 2 தான் வந்திருக்கு. ஓகே. 9 கான்க்ருவென்ட், எக்ஸ் பிளேஸ்ல 2 போட்டுக்கலாம். மாட் 7. ஓகே. இப்போ அங்க அடுத்தது வேற என்ன இருக்கு பாப்போமா? பவர்ல என்ன இருக்கு? பவர் போட்டுருவோம். n இருக்கு. n இருக்குமா? இவங்க எல்லாம் சிஸ்டர்ஸ், இங்க கொடுத்தா இங்கேயும் கொடுக்கணும், எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து வேற என்ன இருக்கு மேல? இன்டு 6 6ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப 2 பக்கமும் என்ன பண்ணிடணும்? நம்ம வந்து 9க்கும் 6க்கும் உள்ள உறவு பாக்குறோம். அதாவது இது கூட 6 பெருக்கிருக்காங்க, இது கூட 6 பெருக்குனா இவங்க சும்மா இருப்பாங்களா? இந்த கேரக்டர் வாய்ப்பு இல்லையா? அப்ப அங்கேயும் 6 பெருக்கிடுமா? ஓகே. இப்போ நமக்கு தேவையானது எல்லாம் இந்த பக்கம் எல்லாமே இருக்கா பாருங்க. 6 × 9 பவர் n, அதுதாங்க இருக்கா பாருங்க. 6 × 9 பவர் n நமக்கு தேவையானது இருக்கு. இதையும் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இப்ப கண்டுபிடிச்ச ரெண்டுத்தையும் கூட்டுவோமா? LHS தனியாவும் RHS தனியாவும், இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் கூட்டிக்க வேண்டியதான். இப்ப நான் எடுத்ததை 2ன்னு கூட வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் கூட்டுங்க, இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் கூட்டுங்க.
இங்க பாருங்க LHS இந்த சைடையும் இந்த சைடையும் கூட்டிக்கிறேன் நான் 2 பவர் n பிளஸ் 6 இன்ட்டு 9 பவர் n. அப்ப அதே மாதிரி இந்த பக்கம் கூட்டுவோமா? இங்க என்னென்ன இருக்கு? 2 பவர் இது கான்க்ரூவன்ட் கிடையாதுமா, ஈக்குவல் தான். 2 பவர் n மாட் 7 அது கூட என்ன கூட்டணும்? 6 இன்ட்டு 2 பவர் n அப்புறம் மாட் எழுதணும்ல, மாட் 7 எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஓகே, இது வரைக்கும் புரியுதா? ரெண்டுத்தையும் 1ஐயும் 2ஐயும் நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆட் பண்ணிருக்கேன். இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க. இது நமக்கு தேவையானது இந்த பக்கம் கிடைச்சிருச்சு. இத வந்து நம்ம 7ஆல வகுப்படுமான்னு செக் பண்ண போறோம். இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா என்னமா வெளில எடுக்கலாம்? 2 பவர் n எடுக்கலாம், மாடு 7 எடுக்கலாம். 2 பவர் n எடுக்கலாம், மாடு 7 எடுக்கலாம். அப்போ இதுல பேலன்ஸ் உள்ள இங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டா 1 இருக்கும். இதுல எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்துட்டா 6 மட்டும் இருக்கும். 1 + 6 7 7 போட்டுட்டுமா? ஓகே. இப்போ மல்டிபிள்ல 7 பெருக்கல்ல 7 வந்துருச்சுன்னா இது கண்டிப்பா 7ஆல வகுப்படும். இப்ப 7ஆல வகுத்து பார்த்தா இது 7ஆல வகுப்படும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. மல்டிபிள் 7 வந்துருச்சுன்னா இந்த எண் 7ஆல் வகுப்படும் நீங்க எழுத வேண்டியது. அவ்வளவுதான் ஆன்சர். 7ஆல வகுப்படுற மாதிரி வந்துருச்சுன்னா 7ஆல வகுப்படும் எழுத வேண்டியதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. ஒரே ஒரு டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. 2 பவர் n பிளஸ் 6 இன்ட்டு 9 பவர் n. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேம் எடுத்துக்கிறேன். 2 தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம 7ஆல வகுப்படுவான்னு கேட்டாங்க. வகுத்து பார்த்தா இங்க 2 வந்தது. அப்போ இங்க 2 போட்டுக்கிட்டேன். இங்க பவர்ல n இருக்கு. அப்ப இங்கேயும் n சேர்த்துக்கிட்டேன். அதை 1 வச்சுக்கிட்டேன். இங்க நெக்ஸ்ட் 9 எடுத்துக்கிட்டேன். அதை 7ஆல வகுத்து பார்த்தேன். மீதி 2 வந்தது. இங்க பவர்ல n இருக்கு. அப்ப இங்கேயும் n சேர்த்துக்கிட்டேன். இங்க பெருக்கல் 6 இருந்தது. இதுலயும் 6 இதுலயும் 6 சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் கூட்டி பார்க்கலாமா? கூட்டினா இதுவும் கூட்டல் இந்த டேம் நமக்கு கிடைச்சிருது. இந்த பக்கம் இது கூட்டும் போது காமனா இருக்கிற இந்த டேமும் இதுலயும் அதே மாதிரி 2 பவர் n மாடு 7 இருந்தது. ரெண்டுத்தையும் வெளில தூக்கி போட்டுட்டா 1 + 6 இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7. அப்போ இன்ட்டு 7 வந்ததுன்னா இது 7ஆல டிவைட் ஆகும் தெரியுது. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போமா? இன்னைக்கு பயிற்சி முடிக்கலாமா? முடிச்சிடலாமா? ஓகே, இன்னும் 2 சம் தானே இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய போடுற மாதிரி இருக்கும். 2 பவர் 81 அத வந்து 17ஆல வகுத்தோம்னா மீதி என்ன கிடைக்கும் கேக்குறாங்க. சம் புரியுதா? அதை அப்படின்னா நீங்க எப்படி எழுதுவீங்க? இந்த டேம் 17ஆல வகுக்கணும்னா எப்படி எழுதுவீங்க? நீங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். நீங்க புரிஞ்சுட்டு சொல்லுங்க பாப்போம். இந்த டேம் இதால 17ஆல வகுக்கணும்னா எந்தெந்த பிளேஸ்ல போடுவீங்க? வந்து 7 போடணும்க்கா. சரி, நான் இதே மாதிரி எழுதி கொடுத்தாட்டா? எந்தெந்த பிளேஸ்ல போடுவீங்க? 17 வந்து B-ல போடணும்க்கா. ஓகே, இங்க 17 போடுவாங்க. இல்ல சொல்லுங்க உங்களுக்கு புரியுது. 2 வந்து A-ல போடணும்க்கா. ஓகே, 2 81 போட்டுக்கணுமாமா? ஓகே, நீங்க சொல்லுங்க. பார்க்க கூடாது. வேற யாராவது ஏதாவது ஒப்பீனியன் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சு பாருங்க. 8 பவர் 81ஐ 17ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, இந்த டேமால டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க நம்ம கிட்ட? மீதி என்ன வரும் கேக்குறாங்க. ரிமைண்டர். மீதிய முதல்ல எங்க போடுவீங்க? இதுல பி பிளேஸ்ல போடுவீங்க. வெரி குட். பி பிளேஸ்ல தானே மீதிய போடுவீங்க. மீதி தான் கேக்குறாங்க. பி பிளேஸ்ல எப்படி 17 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? அததான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இனிமேதான் கண்டே பிடிக்க போறீங்க. எதால வகுக்க போறோம் தான் கொடுத்துருக்காங்க. 17ஆல் வகுக்கும் போது அப்ப வகுக்கிற என்ன எங்க போடுவீங்க? D-ல போடணும். அப்போ இத வந்து 17 இங்க போடணும்.
இந்த நம்பரை தான் வகுக்க போறீங்கன்னா இதுதான் 7 போடணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து நல்லா படிச்சு பார்த்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு கண்டுபிடிங்க. அப்பதான் உங்களால சம் போட முடியும். 8 பவர் 1 கொடுத்துருக்காங்க. இத 17ஆல வகுக்கணும்னு சொன்னா அது மட்டு இடத்துல இதை நீங்க போடணும். மீதி என்னன்னு கேட்டா இததான் கண்டுபிடிக்கணும். இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதணும். இது வந்து புரியலன்னா எப்படிமா போடுவீங்க? மட்டு அப்புறம் எப்படி இவ்வளவு நேரம் கத்துக்கிட்டீங்க? என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. மாட் என்னமா பண்ணுவீங்க? 17 அது பேர் 17. சரி, இப்போ இது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமாமா? 8 பவர் 81 கண்டுபிடிச்சிருவீங்களா? 8 பவர் 81. சரி 8 பவர் 2 பவர் 2 பவர் 2னா என்னமா ஆன்சரு? 3னா 8. 2 பவர் 4னா 12. யார் சொன்னது? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கக்கா, அதை காப்பி அடிச்சோம். 2 பவர் 5னா என்ன 4 ஆட் பண்ணிக்கிறீங்களா? இது கூட இன்ட்டு 2 பண்ணணுமா? 16 கூட 2 மல்டி படிக்கணும் 32. நான் இப்ப 2 பவர் 6 போட்டுட்டா இது கூட ஒரு 2 படிக்கணும். அடுத்து 64. அடுத்து 2 பவர் 7 போட்டா இது கூட ஒரு 2 128. இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி 81 வரைக்கும் போடுவோமா? போட்டா நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ள விடிஞ்சிரும். 3 மணி நேரம் இதுக்கே முடிஞ்சிரும். அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. அதுக்குதான் ஒரு ஷார்ட் கட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதை மாத்துவோம். சரியா? இங்க 2 பவர் 81 இருக்கு. இதை நான் எப்படி எழுதுறேன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா? a பவர் m இன்ட்டு a பவர் n இருந்தா இதோட ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன் முன்னாடி? யாராவது கரெக்டா சொல்றீங்களா பாப்போம்? a இன்ட்டு mன்னா amன்னா எடுத்து பாருங்க. எல்லாரையுமே ஃபார்முலா எழுத சொல்லிருக்கல, எடுத்து பாருங்க. எடுங்க ஃபர்ஸ்ட். யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். a பவர் m இன்ட்டு a பவர் n. வாயை திறக்கலடா. ஞாபகம் இல்லையம்மா? இது வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் வரைக்கும் யூஸ் ஆகும். நீங்க தான் நெட்டை படிக்கிற பிள்ளைங்க. நீங்க தான் அது டாப்பர்ஸ். நீங்க தானே 100 மார்க் எடுக்கிறீங்க. a பவர் m பிளஸ் n அதான் ஆன்சர். m பிளஸ் n எங்க சொன்னீங்க? m இன்டு n தான் சொன்னீங்க. அது தப்பு. பிளஸ் பண்ணணும். அதுதான் ஆன்சர். பேஸ் ரெண்டும் அடிமான 2 சமமா இருந்தா அடுக்குகளை கூட்டலாம். இதுவே am இன்டு a டிவைடட் பை a பவர் n இருந்தா a பவர் m மைனஸ் n எழுதலாம். இது ரெண்டுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நோட்டுக்கு பின்னாடி எல்லாரும் எழுதுங்க. நோட்டுக்கு பின்னாடி எழுதுங்க. எப்போனாலும் கேட்பேன். எழுதுங்க. பென்சில் வச்சுக்கூடா. எழுதுனீங்களா? எப்ப கேட்டாலும் சொல்வீங்களா? சொல்லுவோம்க்கா. a பவர் m இன்டு a பவர் n என்ன? a பவர் m plus n. a பவர் m டிவைடட் பை a பவர் n னா a பவர் m minus n. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கேட்டா மட்டும் சொல்லக்கூடாது, என்ன கேட்டாலும் சொல்லணும். இதை எழுதி ஈக்குவல் டு போட்டு இதை எழுதுங்க. இதை எழுதி ஈக்குவல் டு இதை எழுதிக்கோங்க. 2 அதோட ஆன்சர் தான்ப்பா இது.
சரி, இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் பாருங்க. 2 power 81 இருக்கா, அதை நான் எப்படி பிரிச்சு எழுத போறேன்னா 2 power 40 into 2 power 40 எழுத போறேன். இது கரெக்டா? 2 power 40 into 2 power 40 கரெக்டா? கூட்டினா என்ன வருது? இல்லக்கா, இல்ல 80 தான்க்கா வருது. 80 தான் வருதா? அப்ப இன்னொரு 2 நான் இங்க போட்டுக்கிறேன். இன்னொரு இதோட மீனிங் என்ன? இது பவர்ல 1 இருக்கிறதா அர்த்தம். 40 40 80 80 plus 1 81. அப்ப 2 power 81 இந்த மாதிரி 3ஆ பிரிச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச மாதிரி மாத்திக்கிறதுக்கு கான்குருவென்ட் எக்ஸ் mod 17. ஓகேவா? இது எல்லாருக்கும் புரியுதா? ராஜா ஐடியில் இருக்கிறது யாருமா? ஓகே, இப்ப 2 power 40 கண்டுபிடிக்கிறதுமே நமக்கு கஷ்டம். அதனால அதை நான் இப்ப எப்படி மாத்திக்க போறேன்னா 2 power 20 into 2 power 20. அதுவும் கஷ்டம். அதை நீங்க எப்படி மாத்தலாம்னா 2 power 20 என்ன சொல்லுங்க? 2 power 20 அது 2 டைம்ஸ் எழுதலாம். நான் பவர்லயே மாத்திக்க போறேன். இப்படி மாத்தி. ஓகே, அதாவது 2 power 10 எல்லாருக்கும் தெரியுமாமா? 2 power 10 1028 வரும். 2 power 9 வந்து 514. இது ரெண்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லி என்னத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க? இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோட்டுக்கு போய் அடி எழுதி வச்சுக்கோங்க. இத நான் இப்போ 10 power 4 whole power 10 மாத்த போறேன். பிரிச்சு எழுத போறேன். இதுக்கு என்ன மீனிங்னா இது ஒரு ஃபார்முலா தான். எத்தனை ஃபார்முலாக்கா சொல்லி கொடுப்பீங்க? இங்க பாருங்க, a power m whole power n-னா இதை நீங்க எப்படி எழுதலாம்னா கவனிங்க, இததான் நீங்க a power m ன்னு எழுதலாம். இந்த மாதிரி பவர்ல 2 டைம் இருந்தா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் இப்படி எழுதலாம். என்னப்பா? என்னமா? அந்த m into n வருதா? இப்படி போட்டா அதுக்கு மீனிங் அதுதான். இதையும் பெருக்கல் எழுதுறோம்னு அர்த்தம். a power m whole power n அப்படின்னா m a power m into n. சொல்லுங்கப்பா. ஃபார்முலா அந்த மாதிரி கணக்கு இல்ல. அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு இருக்கும். கூட்டல், பெருக்கல், வகுத்தல், கழித்தல். இது 4 மட்டும்தான். என்னப்பா? 2 2 2 பெருக்கி போட போறீங்களா? நீங்க பேசுறது அப்படியே எக்கோ அடிக்குதுக்கா. எனக்கானா எதுவும் எக்கோ ஆகலையே. உங்க பக்கத்துல இருக்கவங்க பேசுறது அப்படி கேக்குதாங்கக்கா? அது வந்து கூட்டமா இங்க பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, கவனிங்க. a power m whole power n நீங்க எப்படி எழுதலாம்? இல்லாட்டி மல்டிபிள் எழுதலாம். அதே மாதிரி நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், 40 40ன்றத 4 into 10 பிரிச்சு எழுதிக்கிட்டேன். அதே மாதிரிதான் இதை பிரிக்க போறேன். 2 power 4 whole power 10 மாத்திக்கிட்டேன். into 2 equal to x concurrent x mod 17. இப்ப என்ன பண்ண போறேன்? 2 power 4க்கு நமக்கு ஆன்சர் தெரியும்லமா? 16. அதை நம்ம எழுதிக்கலாம். 16 power 10. நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறோம் சும்மா. ஏன்னா நம்மளால பெரிய நம்பரை போட முடியாதுன்றதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிட்டு வரோம், அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட்டாவே போட்டா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கா? 81 வரைக்கும் போறது ரொம்ப கஷ்டம்பா. இப்படி போறதுதான் மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. இருங்க நான் சொல்லித்தரேன். ஓகே, இதே திருப்பி எப்படி எழுதலாம்னா 16 இந்த 10 நான் வந்து 2 into 5 பிரிச்சுக்க போறேன். 16 2 into பவர்ல 5. இந்த 2 அப்படியே இருக்கட்டும். 16 ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிங்கம்மா. 16 into 16 போடுங்க. 16 into 16. இதோ இங்க 16 into 16 பெருக்கி இருப்பீங்களே, அது கிடையாது. 16 2 256. ஓகே, ஹோல் பவர்ல என்ன இருக்கு? 5. 256 ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு இன்ட்டு 2 கான்குருவென்ட் எக்ஸ் mod 17.
இப்போ நான் என்ன பண்ண போறேன், 256 17ஆல வகுக்க போறேன். 17ஆல தானே வகுக்க சொல்லியிருக்காங்க. 25ல ஒரு 17 இருக்கு. பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 1 15. 15ல 7 போயிடுச்சுன்னா 8ஆமா? 8. 6 கீழே இருக்கீங்களா? 86ல எத்தனை 17 இருக்கு பாருங்க. பெருக்கி பாருங்க. 4 இருக்குக்கா. இல்ல கம்மியா இருக்கா. 28 4 1 5 6. அதுக்கு மேலேயே எழுதலாம். 5 போடலாம். 5 போட்டா 85 வருது. பேலன்ஸ் 1 வருது. ஓகேவா? ஓகே. இப்போ இது ஆக்சுவலா என்ன பிளேஸ்? இது மீதி வர பிளேஸ். இந்த சம் போட்டு சால்வ் பண்ணா மீதி என்ன வருது? 1 வருது. அதாவது 256க்கு 1 வருது. பவர்ல ஒரு 5 இருக்கா? இதே மாதிரி 5 டைம்ஸ் போடணும். அவ்வளவு பொறுமைலாம் நமக்கு கிடையாது. அதனால இங்க 5 இருந்தா இவங்க சண்டை போடுவாங்கல்ல, அப்ப இவங்க பவர்லயும் 5 போட்டுக்கலாம். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் அதே நம்பர் தான். இதை சால்வ் பண்ணாலும் 1 தான் ஆன்சர் போகுது. அதுக்கும் பவர்ல 5 இருக்கு, 5 போட்டுக்கலாம். 2 வந்து நீங்க 17ஆல வகுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான் ரிமைண்டர் வரும். அப்ப 2 அப்படியே போட்டுக்கொண்டுதான் வகுத்து பாருங்க. 17ஆல 2 17ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 0. ரிமைண்டர் 2 அதே தானே வரும். இப்போ இங்க இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியேதாம்மா வரும். நான் ஃபர்ஸ்ட்ல ஒரு டைம் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? புரியாதவங்க பயப்படாதீங்க. ஓகே. mod 17. இப்போ 1 பவர் 5னாலும் 1 தான், 1 பவர் 5னாலும் 1 தான். அது கூட 2 மல்டி பண்ணீங்கன்னா 2 தான் ஆன்சர். அப்போ இதோட மொத்த ஆன்சர் 2. mod 17. அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்க 281 இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா மீதி உங்களுக்கு 2. அவ்வளவுதான். 17ஆல வகுத்து பாத்தீங்கன்னா மீதி 2. அவ்வளவுதான் சம்முக்கு. இதுக்குதான் இப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா நம்மளால 81 வரைக்கும் போட முடியாதுன்றதுனால இவ்வளவு பெருசு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? ஓகே. இது 5 மார்க்ல கேட்பாங்க, பாத்துக்கோங்க. பெருசா இருக்குல்ல, அப்ப 5 மார்க்ல வரும். 8 பவர் 81 17ஆல வகுக்கணும். மீதி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, ரிமைண்டர். அப்போ 2 பவர் 81 கான்க்ரூவன்ட் டு x mod 17 எழுதணும். இந்த 2 பவர் 81 நான் 2 பவர் 40 2 பவர் 40 into 2ன்னு பிரிச்சேன். ஏன்னா இந்த பவர்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டா 81 வரும். நமக்கு ஃபார்முலா படி நான் இப்படி பிரிச்சுக்கிட்டேன். இந்த 2 பவர் 40னா 4 ஹோல் பவர் 10 பிரிச்சேன். 4 ஹோல் பவர் 10 இதையும் பிரிச்சுக்கிட்டேன். இன்ட்டு 2. 2 பவர் 4க்கு நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும், 16. அதே மாதிரி இதுக்கும் 16 போட்டுக்கிட்டேன். இதை வந்து 10 டைம் தான் நமக்கு எழுதி போட முடியாது. அதனால 2 5ன்னு பிரிச்சுக்கிட்டேன். 2 5ன்னு 16 into 16 16 ஸ்கொயர். அது வந்து நமக்கு போட தெரியும். அதனால 256 போட்டாச்சு. பவர் 5. இது 256 பவர் 5 into 2 அப்படிதான் இருக்கு. இந்த 256 ஒரு டைம் 17ஆல வகுத்து பார்த்தா 1 ஆன்சர் வந்தது. அப்ப மீதி 1 போட்டுக்கிட்டேன். ஹோல் பவர் 5 இருக்கிறதுனால இங்கேயும் 5. இதுவும் அதேதான். 1 ஹோல் பவர் 5. இங்க 2 இருந்தது, அது அப்படியே போட்டு. இப்போ இந்த 1ஆல எதை மல்டி பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அப்ப 2 தான் ஆன்சர். ஒரு டைம் பாத்துக்கோங்க. 2 தான் ஆன்சர். ஒரு டைம் பாருங்க. ஓகே. இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஒரே ஒரு சம் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு, அது மட்டும் பாத்துருவோமா? ஓகேமா. இந்த சம் பாருங்க. இத யாராவது கொஸ்டின் படிங்கம்மா. படிங்க. லாஸ்ட் 10th. The duration of flight travels from Chennai to London through British Airlines is approximately 11 hours.
The airplane begins its journey on Sunday at 30 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, then find the time at London. When will the flight lands at London airport? யாராவது படிக்கிறீங்களா? அங்க ஆன்லைன்ல யாரும் படிக்கிறீங்களாமா? படிங்கப்பா. பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக 11 மணி நேரம். விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை 23:30 மணிக்கு தொடங்கியது. சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட 4.5 மணி நேரம் முன்னதாக இருக்குமெனில் விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை காண்க. படிச்சது யாருமா? மோகனாஸ். ஓகே ஓகே சூப்பர். ஓகே வெரி குட்மா. ஓகே இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு சம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்களாம் கிளம்பி எங்கேருந்து எங்க போறீங்கன்னா, சென்னையில இருந்து லண்டன் போறீங்க. நீங்க சென்னை ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல போறீங்க, அதுக்கப்புறமா அங்க இருந்து லண்டன் போறீங்க. ஓகேவா? அது ரொம்ப தூரமா இருக்கு. சண்டே ஞாயிற்றுக்கிழமை லீவு, அதனால சுத்தி பார்க்க போறீங்க. ஓகே, போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை கிளம்புனீங்கன்னா 23 மணி நேரம் ஆகுது. 23 மணி நேரம்னா சரி 23 மணி நேரம்னா இது வந்து 11 மணிக்கு கிளம்புறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 23 மணி நேரம்னா கிட்டத்தட்ட 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா அடுத்த நாள் வந்துடும். அப்படிதானே? சண்டேனா மண்டே, திங்கக்கிழமை போயிருப்பீங்க. ஓகேவா? சரி, ஸ்கூல் லீவ் போட வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, இப்போ நம்ம ஊருக்கும் மத்த ஊருக்கும் வந்து டைம் வந்து வேரி ஆகும். இப்போ இங்க வந்து 9 மணினா மத்த ஊர்ல பார்த்தோம்னா ஒரு ஊர்ல 10 மணியா இருக்கும், இன்னொரு ஊர்ல 11 மணியா இருக்கும், இன்னொன்னு 12 இருக்கும். இங்க காலையில 9னா அமெரிக்கால எல்லாம் நைட் 9 இருக்கும். 12 மணி நேரம் டிஃபரன்ஸ் வரும். அந்த மாதிரி சென்னைக்கும் லண்டனுக்கும், அதாவது இந்தியன் டயத்துக்கும் லண்டன் டயத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா 4.5 மணி நேரம் முன்ன பின்ன வருது. இங்க வந்து 11 மணி அப்படின்னா அங்க வந்து 4.5 மணி நேரம் கம்மியா இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம டைம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம், அவங்களாம் ஸ்லோவா வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால இப்ப நம்ம இத சம்ம எப்படி போட போறோம்னா, இங்க 11 மணிக்கு கிளம்புறோமா, எவ்வளவு மணி நேரம் டிராவலு? 23 மணி நேரம், 23.5 மணி நேரம். அப்போ 23:30 அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். கூட்டினா என்ன ஆன்சர் வரும்? ஸ்டார்டிங் டைம் இங்க போற மாதிரிமா, ஸ்டார்டிங் டைம் 11 மணி, டிராவல் டைம் எவ்வளவு மணி நேரம் டிராவல் பண்ணி போறீங்க? 23.5 மணி நேரம். கூட்டினா என்ன ஆன்சர் வருது? 4:34, 34 மணி நேரம் வருது. ஓகே, மொத்தமா 34 மணி நேரம் ஆகுது. அப்போ அத நீங்க எதால வகுத்து பாப்பீங்க? டைம் வந்துட்டுனாலே 24 வகுத்து பாப்பீங்க. இந்த அரை மணி நேரத்தை விட்டுருங்க. ஓகே, அரை மணி நேரத்தை விட்டுருங்கம்மா. 34 24 வகுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 1 டைம் தான் போகும். எவ்வளவு வரும்? பேலன்ஸ் 10. இதுல நீங்க ஒரு சரி ஓகே 10 இங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கா, 10:30 மணிக்கே போயிருவீங்க. ஆனா இந்தியன் டைம் படி 10:30 போடுவீங்க. ஆனா அங்க 4.5 மணி நேரம் ஸ்லோவால வருது. அதனால வந்த ஆன்சர்ல 4.5 நீங்க மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்? 6:30 மணிமா. 10ல 4 போயிடுச்சுன்னா 6 தானே, இப்ப 6:30 மணிக்கு போயிடுவீங்க. அவ்வளவுதான் ஆன்சர். அவ்வளவுதான். திருப்பி இப்போ ப்ரொசீஜர் படி நான் சொல்லி கொடுக்கட்டுமா? கான்செப்ட் புரியுதுல்ல? ஸ்டார்ட் பண்ண டைம், எவ்வளவு டிராவல் டைம், ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறீங்க. வர ஆன்சர் 24 வகுத்திட்டு என்ன மீதி வந்ததோ அதுல 4.5 மணி நேரத்தை மைனஸ் பண்ணீங்க. அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ இத கணக்கு மாதிரி நம்ம போட்டாகணும்ல, மேக்ஸ் படிக்கணும்ல. அப்போ மேக்ஸ் மாதிரி போடணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தொடக்க நேரம், ஸ்டார்டிங் டைம் அப்படின்னு எடுத்து எழுதி 11 மணி அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து டிராவல் டைம், பயண நேரம் போட்டு எவ்வளவு மணி நேரம்? 23.5 மணி நேரம். அப்ப மொத்த நேரம் டோட்டல் டைம்னு போட்டு இதுல எடுத்து கூட்டிக்கோங்க, 34.5 மணி நேரம் வரும். இப்ப இதை வந்து நம்ம எப்படி எழுதணும்? 34.30 கான்குருவன்ட், இது எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மாடு பிளேஸ்ல 24 வகுக்கணும்.
இப்படிதான் எழுதணும். 24ஆல வகுக்கணும். ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் எழுதிடுவீங்க. அடுத்து 24ஆல வகுத்து போடணுமா? 34 24ஆல வகுத்தீங்கன்னா ஒரு டைம் போகும். 24 10. அங்க ஒரு அரை மணி நேரம் வரை இருக்கு, அதனால 10 வச்சுப்போம். அப்போ இந்த பிளேஸ்ல நீங்க 10 போட்டுக்கலாம். இந்த எக்ஸ் பிளேஸ்ல 10 போட்டுக்கோங்கம்மா. இதெல்லாம் அப்படியே எழுதிடுங்க. இதையும் மாடுவியா அப்படியே எழுதிருங்க. இப்போ இந்திய நேரப்படி 10:30 மணி அப்படின்னு போட்டுட்டு லண்டன் நேரப்படி அப்படின்னு போட்டு 10:30ல இருந்து -4:30 4:30 மணி நேரத்தை மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான். 4:30 மணி நேரத்தை மைனஸ் பண்ணீங்கன்னா 6:30 மணிக்கு நீங்க போயிருவீங்க. அப்போ மறுநாள் திங்கட்கிழமையா? திங்கட்கிழமை வராதுமா, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு கிளம்புனா திங்கட்கிழமை 6:30 மணிக்கு போய் சேருது. அவ்வளவுதான். ஓகே, 5 மார்க்ல கூட வரும். போடுவியா? சரி, ஹோம்ஒர்க் எதுவும் கிடையாது. இருங்க நான் ஹோம்ஒர்க் தரேன். நீங்க எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்கலன்னா எதுவுமே பிராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த செம்ம பாத்துக்கோங்க, டவுட் இருந்தா கேளுங்க. நான் பயிற்சியில ஏதாவது ஹோம்ஒர்க் தரேன். இந்த 7வது கணக்கை திருப்பி போட்டுட்டு வாங்கம்மா எல்லாரும். அது மாதிரி ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் டெஸ்ட் கொடுத்தாலும் உங்க ஸ்கூல்ல உள்ளத போட்டோ எடுத்து யாருமே அனுப்பக்கூடாது. ஓகேவா? ஓகே, 7th சம் மட்டும் ஹோம்ஒர்க் போட்டு வாங்கம்மா. அவ்வளவுதான். ஓகே, நல்லா படிங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூக்கா, பாய்க்கா. பாய் பாய். அக்கா, சொல்லுங்கம்மா. என்னால இன்னைக்கு வந்து சிலம்பம் செஞ்சு காட்ட முடியலக்கா. நாளைக்கு பண்ணி காமிக்கிறீங்களா? சரிம்மா. ஞாபகம் வச்சிருக்கீங்களா இன்னும்? நான் வந்து கொஞ்சம் மூடு வந்து நீங்கெல்லாம் ஸ்பாயில் பண்ணி விட்டீங்களா, அதனால ஆமா. ஓகேம்மா, தேங்க்யூ, பாய் பாய். நாளைக்கு பாத்துக்கலாம் அது. சரிக்கா. குட் நைட்க்கா.